நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரா? இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போதோ இல்லை மற்ற இடத்துல பேசும்போதும் உங்கள் ஸ்டார்ட் அப்போட டிஆர்எல் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். டிஆர்எல் அப்படின்னாக்கா டெக்னாலஜி ரெடினஸ் லெவல். இந்த டிஆர்எல் வந்து 1 2 3 அப்படின்ட்டு 9 வரைக்கும் இருக்குது. டிஆர்எல் 1 வந்து ஐடியா ஸ்டேஜ், என்கிட்ட ஐடியா மட்டும்தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறது. டிஆர்எல் 2 வந்து ஐடியாலேருந்து இந்த ஐடியா ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு நீங்கள் விசாரிப்பீங்க இல்லையா, அதுதான் டிஆர்எல் 2. டிஆர்எல் 3 வந்து ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட். உங்கள் ஐடியாவை ஒரு சின்ன ப்ராடக்டாக மாற்றி உங்கள் ஐடியாவுக்கு இல்லை உங்கள் ப்ராப்ளமுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சொல்யூஷன் தருதா அப்படின்னு பார்க்குறது டிஆர்எல் 3. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை வேலிடேட் பண்ணுறது, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது டிஆர்எல் 4 and 5. உங்கள் வேலிடேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, பேட்டன்ட்டும் பண்ணியாச்சு, இப்போது மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம், கமர்ஷியலைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது டிஆர்எல் 6க்கு மேலே. ஸோ இப்படி உங்களோட ஸ்டார்ட் அப்பை எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத டிஆர்எல் லெவலை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.